السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் அருள் கொடையாக அல்லாஹ் இறக்கி அருளிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் ஒவ்வொன்றாக படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுடைய சொல்லால், செயலால், அங்கீகாரத்தால், நடைமுறையால் உதாரணமாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். உலகம் அழிகின்ற வரை அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கும், அல்லாஹ் நிலைக்கச் செய்வான். உலக வாழ்க்கைக்கு பிறகும் நம்மோடு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே அவர்களோடு நாமும் இருக்க வேண்டுமானால் அவர்கள் நடைமுறைப்படுத்திய பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை, அதாவது பழக்க வழக்கங்களை நம்மால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னாலும் நம்மால் முடிந்த, நம்மால் இயன்ற சில காரியங்களை நாம் சாதாரணமாக நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹுடைய அருள் கொடை நம்மீது அதிகமாக வர ஆரம்பித்துவிடும். காலை எழுந்திருக்கிறோம், வந்து தொழுகிறோம், பிறகு லுஹர் தொழுகிறோம், அசர் தொழுகிறோம், மகரிப் தொழுகிறோம், இஷா தொழுகிறோம். அதற்கு பிறகு நம்முடைய காரியங்களை இடைப்பட்ட நேரங்களில் கவனித்து கொள்கிறோம், தொழில் செய்கிறோம், இன்னும் வியாபாரம் செய்கிறோம், கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், மனைவி மக்களோடு உறவாடுகிறோம், இன்னும் சமுதாய கவலை கொண்டு சில விஷயங்களை செயல்படுகிறோம். இப்படி எதை செய்தாலும் நம்பிக்கை கொண்டவர்கள் எப்பொழுதுமே நமக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கின்ற வரை, படுத்ததிலிருந்து எழுந்திருக்கின்ற வரை, இப்படி ஒரு ரொட்டேஷன், ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளில் தான் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுமே ஒரு சர்க்கிளில் தான் பயணிக்கிறோம். அந்த சர்க்கிளில் சில பேர் யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறோமோ அவர்களெல்லாம் அல்லாஹுடைய அருள்கொடையை பெற்றுக்கொள்கிறோம். எந்த சர்க்கிளை, எந்த வட்டத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானோ அந்த வட்டத்துக்குள்ளேயே பயணிக்கும் பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் மறைமுகமாக அல்லாஹ் நமக்கு தந்து விடுகிறான். இது அனுபவப்பட்டவர்களுக்கு நல்லா புரியும். என்ன அனுபவப்பட்டவர்களுக்கு? அல்லாஹ்வை நம்பி, மறுமையை நம்பி, அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்வதற்கு முயற்சி செய்து ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அமல் செய்கிற நாம் இருக்கமில்ல, நம்ம பெரிய அளவில் அமல்லாம் செய்யலை, கொஞ்சம் கொஞ்சம் அமல் செய்கிறமில்ல, இவர்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையை காட்டிக்கொண்டே இருப்பான். அந்த சரியான பாதையை அடைகின்ற முறையோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த நேரங்களை அடைந்தார்களோ அதே மாதிரி நாமும் அடைந்து விட்டால், எந்தெந்த நேரங்களில் எதெல்லாம் செய்தார்கள் என்று நாமும் தெரிந்து கொண்டால், அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டோமானால் அல்லாஹுடைய அருள்கொடை நமக்கு மறைமுகமாக இன்னும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். ஒரே வழி தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய அருள்கொடையை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெற வேண்டுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்பதை நம்ம நல்லா விளங்கி வச்சுருக்கிறோம். நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது சுன்னத் தொழுகிறது, நஃபில் தொழுகிறது, தஹஜ்ஜுத் தொழுகிறது, திக்ர் செய்கிறது, இதை மாத்திரம் நினச்சி கொண்டிருக்கிறோம். அதுவும் உள்ளது தான். அது அல்லாத எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த துவாக்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை
கற்றுக்கொள்ள முடிந்தால் கற்றுக்கொண்டு, அல்லது கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழியிலாவது அதை கேட்டு நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு ஏற்படும் அதிகமாக. அதற்காகத்தான் இந்த மனித குலத்தை அல்லாஹ்வோடு நெருக்கி வைக்கின்ற பணியைத்தான் ரசூலுல்லாஹ் செய்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பணி என்னது? இந்த உலகத்தில் ஆதமுடைய மக்கள் அனைவரும் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுக்கும் இந்த மனிதனுக்கு மத்தியில் தொடர்பு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதனுக்கு மத்தியில் இடையில யாருமே வந்துடக்கூடாது. எல்லா நேரங்களிலும் அவர்கள் செய்கிற காரியங்களில் அல்லாஹ்வை இணைத்து நாம் காரியத்தை தொடங்கும் போது அது சரியாக இருக்கும். எல்லா பொறுப்புகளையும் படைத்தவனோடு தான் சேர்க்க வேண்டும் என்றுதான் எல்லா நேரங்களிலுமே அல்லாஹோடு இருக்கிற தொடர்பை நமக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் தான் வெற்றி கண்டார்கள். அதைத்தான் திக்ரு என்ற பெயரில் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த திக்ரில் சாதாரணமாக நாம் பழக ஆரம்பிக்க வேண்டும். அதில் உதாரணமாக நம்ம சாதாரணமாக காலில் எழுந்திருக்கிறோம்ல, எழுந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னது சின்ன அமல் தான். கையை ரெண்டும் கழுவ சொன்னாங்க. முதல்ல கையை ரெண்டும் கழுவ சொன்னாங்க. காரணத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது உங்களுடைய கைகள் எங்கெல்லாம் பட்டது என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு ரீசன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொல்லும். இரவில் தூங்குறீங்க, உங்கள் கை எங்கெல்லாம் பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால் காலில் ஏஞ்சோடனே கையை கழுவிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தா ஒரு சின்ன அமல் தான் இது. ஆனால் ரெகுலராக நம்ம செய்யும் பொழுது மறைமுகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செயலை காலையில் ஏஞ்சோடனே ஆரம்பிச்சிடறோம். நம்ம ஏஞ்சோடனே கையை கழுவிடுறது, இந்த மணிக்கட்டு வரைக்கும் கழுவிடுறது. அதற்கு பிறகு மூக்கை சுத்த சொன்னாங்க. ஏன் காரணம் சொன்னாங்க? இரவு முழுவதும் சைத்தான் அங்கே தூங்குகிறான், உங்களுடைய மூக்குத்தண்டில் சைத்தான் தூங்குகிறான். இதற்கு அறிஞர்கள் சில விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். அந்த சைத்தான் என்று சொல்வது மூக்குக்குள்ளே இருக்கிற அழுக்கை குறிக்கும் என்று சில அறிஞர்களும், இல்லை உண்மையிலேயே சைத்தான் தான் தூங்குகிறான் என்றும் ஆய்வு செய்த அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அது எது எப்படியோ அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் கையை கழுவி விட்டு மூக்கை சிந்தி விட்டு அந்த இடத்திலே அமர்ந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹியானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்று சொல்லக்கூடிய என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த துவாவை நான் ஓத ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், அன்று நாள் முழுவதுமே நமக்கு கிடைக்கிற அந்த பலன் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்திலேயே நாம் ஏஞ்ச உடனேவே அல்லாஹ்வை புகழ்கிறோம். முதல்ல அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். காரணம் என்ன? அஹியானா, அவன் தான் எனக்கு உயிர் தந்திருக்கிறான். பாதமா அமாத்தனா, நான் இரவு முழுவதும் மௌத்தாகி கிடந்தேன், உயிரற்று கிடந்தேன், எந்த நினைப்பும் இல்லாமல் இருந்தேன், எங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த உயிரை கொடுத்து மீண்டும் அவன் எழுப்பியிருக்கிறான். இந்த காரணத்தினால அவனுக்கே எல்லா புகழும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அதற்கான காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எப்பயுமே அல்ஹம்துலில்லாஹ் என்ன காரணம், ஏன் புகழ் அவனுக்கு? அப்போ எனக்கு அவன் உயிர் தந்திருக்கிறான். பாதமா அமாத்தனா, உயிர் அவன் செத்து போன பிறகு எனக்கு உயிர் தந்திருக்கிறான். அப்போ நான் இந்த உலகத்தில் வாழ போகிறேன்னா இலைஹின் நுஷூர், அவன் பக்கம்தான் செல்ல போகிறேன். அப்போ காலைல எழுந்தோன்னு பாருங்கள், பார்த்தா சின்ன வார்த்தை மாதிரி இருக்கு உள்ள. ஆனால் டீப்பாக ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஆய்வு செய்த அறிஞர் பெருமக்கள் அதற்காகவே பல வால்யூம்கள் உள்ள கிதாபுகளை எழுதி விட்டு சென்றிருக்காங்க முன்னோர்கள். ஒரு சாதாரண நம்ம துவா நினச்சிட்ருக்கிறோம். இந்த துவாக்குள்ளே இருக்கிற கொள்கையை, அல்லாஹ்வை புகழ்கின்ற விஷயங்கள், அங்கே இருக்கிற உண்மைகள், அதன் மூலமாக அந்த மனித குலத்துக்கு கிடைக்கிற நன்மைகள், இதை பற்றியெல்லாம் வால்யூம் கணக்கில் நம்முடைய முன்னோர்கள் எழுதி விட்டு போயிருக்கிறாங்க அந்த ஒரு துவாவுக்கு. அது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், காலை எழுந்த உடனேயே ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டு எழுந்திருக்கிறோம். எனக்கு உயிர் தந்தான், நான் மௌத்தாகி கிடந்தேன், அவன் பக்கம் போகிறேன். 3 விஷயம் உள்ளே இருக்குது. இந்த 3க்குள்ளே தான் மொத்தமே இருக்குது. இந்த உலக வாழ்க்கையோட மொத்த அம்சமே இந்த 3க்குள்ளே அடங்கி போச்சு. ஏன்? அவன் எனக்கு உயிர் தந்திருக்கிறான். நான் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ போகிறேன், வாழ்ந்துக்கிட்டே இருக்க போகிறேன்னா இல்லை, அவங்ககிட்ட தான் போக போகிறேன். இந்த எண்ணம் தினம் தினம் காலை எழுந்தவுடன் நமக்கு வந்துவிடும் பொழுது நாம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய ஆரம்பிப்போம்? அப்போ எனக்கு உயிர் தந்த அவன் என்ன சொல்லி இருக்கிறானோ அதன் அடிப்படையிலே நான் வாழ வேண்டும் என்ற அந்த உண்மை உள்ளத்தின் அடித்தளத்திலே மறைமுகமாக வந்துவிடும். அப்போ அது வந்த பிறகு என்ன, அது அங்கே அழைப்பார்கள். தெரிஞ்ச உடனே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று உலகம் முழுவதும் அழைப்பார்கள். அழைப்புக்கு நாம் முதல்ல பதிலளிக்க ஆரம்பித்து விடுவோம். ஓ, அல்லாஹ் என்னை அழைக்கிறான். அவன் யார்? அவன் தான் எனக்கு உயிர் தந்தவன். நான் மௌத்தாகி கிடந்தேன், அவன் தான் உயிர் தந்திருக்கிறான். அவன் உயிர் தரவில்லை என்று சொன்னால் நான் எழுந்திரிச்சிருக்க மாட்டேன். அப்போ எழுந்த காரணத்தினால் அவனுக்கு நான் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்ற எண்ணம்
நமக்குள்ளே வந்துவிடும். அதற்கு பிறகு அவன்கிட்ட போகிறேங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும் பொழுது தான் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் சீராக அமைந்துவிடும். தவறு செய்யும் போதெல்லாம் நமக்கு எண்ணம் வரும். ஆக தவறு செய்ய முற்படுகிறோம், அவன்கிட்ட போகிறோம், அவன்கிட்ட போய் நிற்க போகிறோம், அவன்கிட்ட போய் என்ன பதில் சொல்கிறது என்ற எண்ணம் உள்ளுக்குள்ளே வரும். நாம ஏற்படுத்த முடியாது. இந்த வார்த்தைகளை சொல்லி 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 பழகும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த அந்த வழிமுறையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள்கொடை நம் மீது வந்து அதை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மை ஆக்கி விடுவான். இதுதான் அதில் பெனிஃபிட்டு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுதல் என்பது கடமையாகவும் இந்த மனித குலத்துக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ரொம்ப தலைமையில் ஏற்று செயல்பட வேண்டிய செயல்பாடுகள் நிறையா இருக்குது. இதையெல்லாம் நாம் ப்ரொசீஜராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க விடும்போது தான் அல்ஹம்துலில்லாஹ் நமக்குள்ளே இன்னும் அந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக சுடர் விட்டு எரியும். உள்ளத்தின் அடித்தளத்தில் நம்பிக்கை இன்னும் வளரச் செய்வன் அல்லாஹ். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரியவில்லை. அவங்க எங்கே போனாலும் பின்னாடியே போனாங்க. எதுக்கு போனாங்க? சாப்பாடு அவங்க கேர் பண்ணலை, வியாபாரத்தை கேர் பண்ணலை, பொருளாதாரத்தை கேர் பண்ணலை, சுற்றி பின்னாடியே போனாங்க. 23 ஆண்டு காலங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனாலும் உன்னிப்பாக கவனித்து இந்த செயலை இப்படி செஞ்சாங்க, அந்த செயலை இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வைத்து விட்டு போனாங்க. எதுக்கு? பின்னாடி வரக்கூடிய மனித குலம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றி செயல் மூலமாக, சொல் மூலமாக, அங்கீகாரம் மூலமாக இந்த மனித குலம் சிறப்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பாடுபட்டாங்களே சஹாபாக்கள், அவர்களோடு இருந்த மனைவிமார்கள் பாடுபட்டாங்களே, அதுதான் நமக்கு பொக்கிஷம் இன்றைக்கு. அதைத்தான் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அது தெரிந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்தி இது போன்ற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய ஷஃபாத் நமக்கு இருக்கிறது. பல பேர்கள் என்ன செய்கிறாங்க, நம்முடைய சமுதாயத்தில்னா ஒரு விழா கொண்டாடுறாங்க இல்லையா, அதெல்லாம் தேவையில்லாதது. மாறாக நம்முடைய நடைமுறையில் எல்லா நடைமுறையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ரசூலுடைய நினைப்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த நினைப்பு தான் ரசூலுல்லாஹ்வை புகழ்கின்றதாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுடைய புகழை உயர்த்தி விட்டான். அல்லாஹ் உயர்த்திய அளவுக்கு எந்த மனிதனும் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை உயர்த்த முடியாது. அதனால் ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் என்ற பெயரில் தேவையில்லாத பாடல்கள், கவிதைகள் எழுதி புகழாமல் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களை நடைமுறைப்படுத்தும் போது உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக நாம் ஆகுவோம். இந்த மனிதகுலம் சரியான மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டுமானால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற பாடத்தை நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் பல விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்பதை கொஞ்சமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதை தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.